பகவான் அடிக்கடி சொல்வார், மனது ஒரு ட்ரிக்ஸ்டர், நம்மை ஏமாற்றும். நம்முடைய விருப்பத்துக்கு தகுந்தமாறு மனது பல விளக்கங்களை கொடுத்து நாம் செய்வது சரிதான் என்று நம்மை சமாதானப்படுத்திவிடும். அதற்குத்தான் விஜிலன்ஸ் என்பார்கள். விழிப்புணர்வு தேவை. நாம் செலவிடும் கடவுளின் நினைவில் செலவிடும், கடவுளுடைய நாமத்தை சொல்லும் பொழுதோ, அவருடைய லீலைகளை எல்லாம் நினைக்கும் பொழுதோ, அவரை பற்றிய சிந்தனைகளில் நாம் வாழும் பொழுதெல்லாம் நாம் உயிர் வாழ்கிறோம். நாம் வாழ்வின் பலனை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவரை மறக்கும் பொழுதெல்லாம் பகவான் சொல்லியுள்ளார் அல்லவா. முன்னாடியே ஒரு கதையை எடுத்து சொன்னேன். எப்படி மாயையானது எப்பொழுதும் நம் மனதினுள்ளே நுழைவதற்கு தயாராக இருக்கிறது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் போரும் அவைகள் காத்து கொண்டிருக்கின்றன. சில சமயம் கடவுளின் கிருபையை விட மாயைக்கு இன்னும் பவர் ஜாஸ்தி இருப்பது போலவா தோன்றுகிறது. எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நாமத்தை பிடித்துக் கொள்ளுதல் இன்னும் கஷ்டமாகத்தான் தோன்றும். ஆனால் மாயையுடைய கவர்ச்சியானது நம்முடைய எந்த விதமான முயற்சியும் இல்லாமலேயே நம்மை ஆழத்தில் குழி தோண்டி புதைத்து விடுகிறது. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பகவான் சொல்கிறார், அவர் 79 இதை பேசுகிறார். அன்றைக்கு அவர் சொல்கிறார், இன்றைக்கு இந்த நாட்டில் சட்டத்தையும் யாரும் மதிப்பதில்லை. எங்கு பார்த்தாலும் கலவரம் இருக்கிறது. மக்கள் மனதில் தெய்வீக உணர்வே இல்லை, தெய்வ நம்பிக்கை இல்லை. எல்லோரும் ஒருவரை ஒருவர் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். அது கொலை குத்து என்று போய்கொண்டிருக்கிறது. மக்கள் கொள்ளையடிக்கிறார்கள். அரசாங்கத்தில் ஆரம்பித்து அனைத்து மக்களுக்கும் மனதினுள்ளே அந்த அமைதி என்பது இல்லாததனால், பரபரப்பூட்டும் செயல்களிலேயே சதா ஈடுபட்டு கொண்டிருப்பதனால், ஒருவரை ஒருவர் குற்றம் கண்டுபிடித்துக் கொள்வது, ஒருவரை ஒருவர் சாதாரணமாக இருந்தால் ஒருவர் அவரையும் அம்புக்கு இழுத்து அதில் தள்ளிவிடுவார்கள். மாயை. பகவான் சொல்கிறார், இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஒருவரை ஒருவர் அதிகாரம் செய்வது, ஒருவரை ஒருவர் எக்ஸ்ப்ளாய்ட் செய்து கொள்வது என்று சொல்வார்கள். பயன்படுத்திக் கொள்வது, சுயநலத்திற்காக மற்றவர்களை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் அதிகரித்து விட்டது. அதன் பிறகு அகரம் ஜெயராமனிடம் கேட்கிறார் பகவான், ஜெயராமா, இந்த உலகத்தில், இந்த நாட்டில் எத்தனை மகாத்மாக்கள் இருக்கிறார்கள். காஞ்சி பெரியவர்கள் இருக்கிறார்கள், சிங்கேரி ஆச்சாரியார்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களிடமிருந்து தொடங்கி எல்லா மகாத்மாக்கள், அப்பொழுது இருந்து கொண்டிருந்த எல்லா மகாத்மாக்களுடைய பெயரையும் சொல்கிறார். இத்தனை பேர் இருக்கிறார்கள், இருந்தும் இந்த நாட்டுக்கு ஏன் இந்த அவலநிலை? ஏன் இதில் ஓர் ஒழுங்கோ முன்னேற்றமோ இருப்பது போல இல்லாதது போல தோன்றுகிறது? ஏன் இத்தனை கஷ்டங்கள், இத்தனை மனஸ்தாபங்கள், இத்தனை சண்டைகள்? இத்தனை மகாத்மாக்கள் இருந்தும் ஏன் இந்த அவலநிலை என்று அவரை கேட்டுக்கொள்கிறார். நீங்கள் எல்லோரும் சொல்கிறீர்கள் இந்த பிச்சைக்காரனை ராமனின் அவதாரம் என்று. ராமனுடைய ஆட்சி காலத்தில் எப்படி இருந்தது என்று ராமாயணத்தில் வர்ணிக்கப்பட்டுள்ளது. ஒரு அமைதியில் ஆழ்ந்துள்ள ஒரு மகாத்மாவின் முன்னிலையில் ஒரு புலியும் மாடும் நட்புணர்வோடு பழகும், ஒரு சிங்கமும் பசுவும்
நட்புணர்வோடு இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார்களே. இத்தனை மகாத்மாக்கள் இந்த பாரத பூமியில் இருந்தும் கூட நாம் எங்கே அதை காண்கிறோம்? மீண்டும் மீண்டும் எந்த சட்ட திட்டமும் இன்றி, எந்த கட்டுப்பாடும் இன்றி மனிதர்கள் அதர்ம வழியில் போவதை பார்க்கிறோம் அல்லவா? நாம் புராண காலத்திலிருந்து இப்பொழுது வரை பார்த்தோமானால் தர்மத்தில் தான் ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்தில் கட்டுப்பாட்டில் ஒழுங்கில் ஆரம்பிக்கிறது. அதன் பிறகு சிறிது சிறிதாக அதர்மம் தலை தூக்க ஆரம்பித்து ஒரு உச்சநிலையை அடைகிறது. அதன் பிறகு அதை அடக்குவதற்கு ஒரு பெரிய அவதார சக்தி தேவையாயிருக்கிறது என்று சொல்லி ராமாயணம் மகாபாரதம் எல்லாவற்றிலிருந்தும் சொல்கிறார், எடுத்துச் சொல்கிறார். ஏன் என்று சொல்லிவிட்டு, இந்த பிச்சைக்காரனை யாரும் ராமா என்று சொல்லாதீர்கள், இவன் அழுக்கு பிச்சைக்காரன், இவன் ஒரு பாவி, இவனால் என்ன செய்ய முடியும் என்று நொந்து கொள்கிறார். அதன் பிறகு சொல்கிறார், மகாத்மாக்கள் எல்லாருமே இறைவனுடைய பலத்தை தான் சார்ந்திருக்கிறார்கள். மகாத்மாக்களிடம் இருக்கும் ஆத்ம பலம் இறைவனின் பலம். இறைவனை சார்ந்து அவர்கள் வாழ்கிறார்கள். அந்த இறைவனின் பலத்தினாலே, இறைவனின் கருணையினால் தான் இவர்களுக்கும் ஆத்ம பலம் கிடைக்கிறது. இப்படி இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கும் அந்த இறைவன் சில சமயங்களில் புகுந்து விளையாடி விடுவான் என்கிறார். இத்தனை மகாத்மாக்களின் மூலமாகவும் வேலை செய்யும் அதே இறைவன் ஒரு விளையாட்டாக, ஒரு நாடகமாக புகுந்து விளையாடி விடுவான். அதனால் இந்த அவல நிலைகள் ஏற்படுகின்றன. அதன் பிறகு மகாத்மாக்களின் மூலம் சிறிது சிறிதாக அவை கட்டுக்குள் வரும். இதெல்லாம் இறைவன் நடத்தும் லீலை. இறைவனுடைய சித்தத்தை யார் அறிவார்? இன்றைக்கு நம்முடைய உலகில் நடந்து கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலை அப்படியே பகவான் விவரிப்பது போல் இருக்கிறது. எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாலும் இப்படித்தான் இருந்திருக்கிறது. அதற்கு பகவான் இந்த விளக்கத்தை தான் அளிக்கிறார். இறைவன் எல்லா மகாத்மாக்களுக்கும் மேலே ஒரு பெரிய பலம் அவருடைய இச்சையினால்தான், அவருடைய சங்கல்பத்தினால்தான் இந்த உலக வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்தான் எல்லாமாக ஆகியிருக்கிறார். அவர்தான் அத்தனை உயிரினங்களாகவும் ஆகியிருக்கிறார். அந்த அத்தனை உயிரினங்களின் இயக்கமும் அவரால் நடத்தப்படுகிறது. அவர் திட்டமிட்டு அவர் நடத்தும் அந்த நாடகத்தில் மகாத்மாக்களும் ஒரு அங்கம்தான். என்று சொல்கிறார். அதனால்தான் கிருஷ்ணரே மகாபாரதத்தில் சாக்ஷாத் கிருஷ்ணர் அவதார புருஷர் தன்னுடைய ஆத்ம பலத்தை பலவிதமான அற்புதங்களால் அவர் நடத்தி வந்தார். ஆயினும் அது மகாபாரத போரில் தான் முடிகிறது, அழிவில் தான் முடிந்து பிறகு ஒரு புது யுகம் ஆரம்பிக்கிறது. அந்த மகாத்மா கிருஷ்ணரும் இறைவனாக வந்தாலும் அந்த உலகப்போக்கை ஒட்டித்தான் தன்னுடைய காரியங்களை செய்கிறார். அவர் நினைத்தால் ஒரு நிமிடத்தில் இந்த உலகத்தை அழித்து விட முடியும். அவர் மனதில் ஒரு சங்கல்பம் தோன்றினால் அத்தனை கெட்டவர்களும் அவரவர்கள் இடத்திலேயே அழிந்து விட முடியும். ஒரு சங்கல்பம், ஒரு இச்சை. ஆனால் அதை அவர் எப்படி செய்கிறார்? மனிதர்களை கொண்டுதானே செய்கிறார். பாண்டவர்களை படைத்தார், கௌரவர்களை படைத்தார், அவர்களுக்குள் போரை மூட்டினார். அதன் பிறகு கெட்டவர்களை எல்லோரும் அந்த போரின் மூலம் அழித்தார். இதுதான் இறைவனுடைய லீலை. இப்படித்தான் நடக்கும். விஸ்வாமித்திரர் எப்பேற்பட்ட ஆத்மபலம் முக்கியவர், பிரம்ம ரிஷி என்று வசிஷ்டரால் போற்றப்பட்டவர், புதிதாக உலகங்களை சிருஷ்டித்தவர். மகாத்மாக்கள் இறைவனோடு ஒன்றியவர்கள் ஆனாலும் புதிய சிருஷ்டி எல்லாம் செய்ய மாட்டார்கள்.
ஒரு வித்தியாசம் இருக்கும் இறைவனுக்கும் அவர்களுக்கும். இவர்கள் படைத்தல் அழித்தல் போன்றவற்றை செய்ய மாட்டார்கள். அந்த இறைவனுடைய மொத்த ஆத்ம பலத்தில் நடக்கிறது இது. அதனால் பகவான் சொல்கிறார், விஸ்வாமித்திரர் அயோத்தியா போய் தசரதனை வேண்டி ராமலக்ஷ்மணர்களை அழைத்து கொண்டு அவர்கள் மூலமாக அவர் செய்யும் யாகத்திற்கு வந்த இடையூறுகளை எல்லாம் அவர் கண் திறந்து பார்த்தால் அவர்கள் எரிந்து போய்வார். ராட்சசர்களை எரிக்கும் சக்தி மகாத்மாக்களுக்கு உண்டு. ஆனாலும் விஸ்வாமித்திர ராமலக்ஷ்மணர்களுடைய துணையை கொண்டுதான் அதை செய்கிறார். அதை உலகப் போக்கின்படி முறைப்படி செய்கிறார். அவரவர்களுக்கு இறைவன் விதித்திருந்த அந்த காரியங்கள் கடமைகள் மூலமாகவே உலகத்தை நடத்தி செல்ல வேண்டும் என்று பகவான் சொல்வார். ஒரு மகாத்மா என்னிடமே நிறைய தடவை சொல்லியிருக்கிறார், எந்த விதமான அதிரடி காரியங்களும் ஒரு மகாத்மா செய்ய மாட்டார். அந்த மகாத்மாக்கள் உலகத்துக்கு நன்மை செய்தாலும் அவை படிப்படியாக இயற்கையை ஒட்டியதாகவும் உலக வாழ்க்கைக்கு சகஜமானவையாகவும் இருக்கும். எந்த விதமான அதிரடி மாற்றங்களும் அவர்கள் கொண்டு வந்தால் அது சரிவராது என்று கூறியுள்ளார். இந்த விளக்கங்களை எல்லாம் நம் பகவானுடைய வாயிலிருந்தே பெறுகிறோம். இதற்கு நாம் அகரம் ஜெயராமனிடம் நன்றி சொல்ல வேண்டும். அவ்வளவு அழகாக அவர் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறார். இன்னொரு காட்சியில் பகவான் சொல்கிறார், இந்த மாயை உலகத்தில் எத்தனை மகாத்மாக்கள் இருந்தாலும் இறைவனே அவதாரம் எடுத்து வந்தாலும் காலங்காலமாய் ராமாயணத்தில் ராமருடைய காலத்தில் அவர் சொல்கிறார், அவ்வளவு ஒரு தர்ம ஆட்சி ராமராஜ்யம் என்றெல்லாம் சொல்கிறார். ஆனால் அங்கும் சீதையின் மேல் ஒரு பழியை போடுவதற்கு ஒரு குடிமகன் இருந்தான். அந்த குடிமகன் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய நிலையில் ராமர் இருந்தார். அதனால் என்னென்ன நடந்தது என்பது சரித்திரம். சந்தேகம் கொள்வது, மற்றவர்கள் மேல் பழியை சொல்வது, குற்றம் கண்டுபிடிப்பது, விமர்சிப்பது, மற்றவர்களை எல்லோர் முன்னாலும் அசிங்கப்படுத்துவது என்பதெல்லாம் கலையாகவே மனிதர்கள் கற்றுக்கொண்டு தங்கள் ஆத்ம பலத்தையும் அதற்கு உபயோகித்துக் கொள்கிறார்கள். இது கலியுகம். இதற்கு பகவான் உதாரணமாக சொல்கிறார். 2 சகோதரர்கள் வருகிறார்கள். அந்த சகோதரர்கள் இதை முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் ஞாபகத்திற்கு கொண்டு வருவதற்காக சொல்கிறேன். பகவானிடம் வந்து ஏதோ ஒரு பேப்பரை காட்டி ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு செல்கிறார்கள். அவர்கள் சென்ற பிறகு பகவான் சொல்கிறார், அங்கு இருக்கும் 2 நண்பர்களிடம் சொல்கிறார், இங்கே பார், இந்த மாயையினுடைய திறமையை பார், மாயையினுடைய ஏமாற்று வித்தையை பார். இப்போ இங்கே வந்து செல்பவர்கள் மிகவும் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவர்கள், பக்தி உள்ள குடும்பம், தான தர்மங்களிலெல்லாம் நல்லபடியாக நடத்தி வரும் குடும்பம். அவர்களுக்கு பணம் ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் நான் அவரே பகவானே சொல்கிறார், நான் பெயரை சொல்ல விரும்பவில்லை. ஒருவர், இந்த குடும்பத்தைச் சேர்ந்த பக்திமிக்க ஒருவர், மிகவும் குருவுக்கு சேவை செய்து கொண்டிருப்பவர்தான். அவர் ஒருவரிடம் 15 ரூபாய் கொடுத்தார் கடனாக. அவர் அதை திருப்பி கொடுக்கவே இல்லை. சற்று அடாவடியாகவும் இருந்தார். ஒருமுறை இந்த 15 ரூபாய் கொடுத்து அவரை எக்ஸ் என்று வைத்துக் கொள்வோம் என்று சொல்கிறார். அந்த எக்ஸ் என்ற அன்பர் இந்த ஒய் என்ற அன்பரை பார்க்க நேரிட்ட போது, நான் கொடுத்த பணம் என்ன ஆயிற்று, நீங்கள் திருப்பி கொடுக்கவே இல்லை என்று கேட்டுவிட்டார். அந்த ஒரு நிமிடத்தில் மாயை அவருடைய மனதில் புகுந்து இந்த கேள்வியை கேட்க வைத்து விட்டது. 15 ரூபாய் அவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. நிறைய பணங்களை தானங்களாக எடுத்து கொடுப்பவர் அவர், பக்தி மிக்கவர். அப்பேற்பட்டவரை அவருக்கு ஒரு வேளை ஏதோ ஒரு கர்மம் விளைவை கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது என்று அர்த்தம் போலும் அந்த மாயை அந்த நேரத்தில்
அந்த மிஸ்டர் ஒய்யை பார்த்த உடனேயே அவருக்கு தான் கொடுத்த பணம் ஞாபகத்துக்கு வருகிறது. கடவுளை நினைப்பவர்களுக்கு இந்த சிந்தனைகள் தேவையில்லை என்றால் உள்ளே வாசனைகள் மறைந்து கிடந்தால் அந்த வாசனைகளை கிளப்பி விட்டுவிடும். எல்லா உலகத்தில் உள்ள அத்தனை கலவரங்களுக்கும் பின்னால் ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கும். ஒரு சின்ன சிம்பிளாக ஒரு எண்ணத்தில் ஆரம்பிக்கும். அந்த எண்ணம் வளர்ந்து கொண்டே போய் குட்டி போட்டு மிகவும் பெருகி பெருகி ஒரு பெரிய செயலில் கொண்டு போய் விட்டுவிடும். பெரிய பெரிய குற்றங்களுக்கெல்லாம் காரணம் அடிப்படையில் ஒரே ஒரு சின்ன எண்ணம் இருக்கும். அப்படித்தான் ஆரம்பிக்கிறது இந்த மாயை. பகவான் சொல்கிறார், மாயை அவருக்குள் நுழைந்து இந்த கேள்வியை கேட்க வைத்து விட்டது. அது கேட்ட உடனேயே வாக்குவாதம் நடந்தது. அவர் நீங்கள் கொடுக்கவே இல்லை, நான் கொடுக்க முடியாது என்று ஏதோ சொல்ல வார்த்தைகள் தடித்து போய் இவருடன் சென்றவர்கள் அவர்களோடு கைகலக்க இவர்களை அடித்து போட ஒரு பெரிய கலைவரம் ஆகிவிட்டது. அதற்கு பிறகு அந்த அடாவடியாக கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்காத அந்த நண்பர் அன்றைக்கு இரவு இறந்து விட்டார். மறுநாளைக்கு இந்த பக்தருடைய மனைவி இந்த பிச்சைக்காரனிடம் வந்து சொன்னாள், பாருங்கள் சுவாமி, அவர் எவ்வளவு அக்கிரமம் பண்ணினார், அவ்வளவு மோசமாக பேசினார், கைகலப்பு முதற்கொண்டு ஏற்பட்டு விட்டது. பாருங்கள், கடவுள் எப்படி அவரை தண்டித்து விட்டார், அவர் இறந்து விட்டார் பாருங்கள் என்று என்னிடம் சொன்னாள். அப்பொழுது இந்த பிச்சைக்காரன் சொன்னார், அம்மா, அதை அவ்வளவு எளிதாக எடை போட்டு விடாதீர்கள். உங்கள் கணவரும் இந்த கைகலப்பு நடந்திருக்கிறது. உங்கள் கணவர் கேட்டிருக்கிறார் பணத்தை. அவர் கூட சென்றவர்களுக்கும் அந்த இறந்து போனவருடைய ஆட்களுக்கும் நடுவே கைகலப்பு நடந்திருக்கிறது. அன்றைக்கு இரவே அவர் இறந்து விட்டார் என்றால் இதை போலீஸ்காரர்கள் சம்பந்தப்படுத்தி விடுவார்கள். அதனால் உங்களுக்கும் துன்பம் வரும் என்று பகவான் எச்சரிக்கிறார். நீங்கள் அதை கொண்டாடாதீர்கள், அவர் இறந்து விட்டார் என்று. இதனால் உங்களுக்கும் பல சங்கடங்கள் நேர இருக்கிறது என்று பகவான் சொன்னார். அதை சொல்லிவிட்டு பகவான் சொல்கிறார், இந்த 15 ரூபாய் விவகாரத்தினால் அவர் ஒரு கேள்வியை கேட்டு அந்த வார்த்தையை இதுதான் மாயை, அதனால் அவர்கள் கோர்ட்டுக்கு போக முடியுமாக விட்டது. போலீஸ்காரர்கள் வந்து அவரை கொலை வழக்காக ஆக்கி அவரை சேர்ந்தவர்களை எல்லாம் ஜெயிலில் போட்டுவிட்டார்கள். அவர்களை விடுவிப்பதற்காகத்தான் இவர்கள் இருவரும் செல்கிறார்கள். அது வெள்ளூரில் ஏற்கனவே கோர்ட்டில் அதை வைத்து கூட அந்த ஜாமீன் கொடுப்பதை அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். இப்பொழுது ஜாமீனில் இவர்களை விடுவிப்பதற்காக இவர்கள் எல்லோரும் சென்னை ஹைகோர்ட்டுக்கு செல்கிறார்கள். அந்த ஆசீர்வாதத்துக்கு தான் இங்கே வந்தார்கள் என்று சொல்லி அன்றைக்கே நான் சொன்னேன், எப்படி கைகையை ராமனையே நினைத்து கொண்டிருந்த வரையில் எங்கும் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்தான். அயோத்தியா முழுவதும் ஆனந்தமாயிருந்தது, அரண்மனை முழுவதும் ஆனந்தம்தான் இருந்தது. ஆனால் அந்த மந்தரை வந்து அவள் முன்னே தோன்றி, கௌசல்யா பட்ட மகிழ்ச்சி ஆகிவிட்டாள், நீ அவளுடைய வேலைக்காரியாக நடத்தப்படுவாய் என்று அவளுடைய சுயநலத்தை லேசாக தட்டினாள். ராமனை மறந்தாள் கைகேயி. மந்தரை உள்ளே நுழைந்து விட்டாள். மாயை உள்ளே நுழைந்து விட்டது. அதன் பிறகு நடந்ததெல்லாம் சரித்திரம். ராமாயணத்தில் சீதாதேவி ஒரு நிமிஷம் அதுவரை அவள் எதையும் கேட்டதே இல்லை ராமனிடம். இதை கொடுங்கள், எனக்கு அதை கொடுங்கள் என்று எதுவுமே கேட்காத சீதாதேவி அந்த மானை பார்த்தவுடன் அந்த ஒரு நிமிடம், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டில் ஒரு ஆசை ஏற்பட்டது. அதை எனக்கு தாங்கள் பிடித்து கொடுக்க வேண்டும் என்று கூறினாள். அதன் வழியாக மாயை உள்ளே நுழைந்தவுடன் அதற்கு பிறகு நடந்தவைகள் எல்லாம் மறுபடியும் சரித்திரம். இந்த மாயையானது, இந்த தீய சக்திகள் காத்துக்கொண்டே இருக்குமா. பகவான் சொல்கிறார், ரொம்ப ஒரு குரூஷியல் டைம். ஏதேனும் ஒரு பெரிய பிரச்சனை, நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டும், ஒரு பெரிய சங்கடத்தில் இருக்கிறீர்கள், அதில் மிகவும் ஜாக்கிரதையாக ஒரு முடிவு எடுக்க வேண்டும், ஜாக்கிரதையாக ஒரு செயல் செய்ய வேண்டும் என்ற நேரங்களில் சதா நாமத்தை, குரு நாமத்தை சொல்லுங்கள், இறைவனுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டிருங்கள், வேண்டிக் கொண்டே எதையும் செய்யுங்கள். நாமத்தை சொல்லுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள். இந்த இரண்டையும்
மனதில் வைத்துக்கொண்டே எந்த ஒரு தீர்மானமும் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடுங்கள். இல்லையென்றால் மாயை தன் திறமையை காட்டிவிடும் என்று எச்சரிக்கிறார். இது நாம் எல்லோருக்கும் திரும்ப திரும்ப மனதில் கொண்டு வந்து, பிறகு நாம் என்ன செய்வோம்? நாம் நம்முடைய மாயையில் மூழ்கி எல்லாம் செய்துவிட்டு பகவானை குற்றம் சொல்வோம். அதுவும் சொல்கிறார் பகவான். அவரவர்கள் மனப்போக்கில் போய் எல்லாம் செய்துவிட்டு கடைசியில் இந்த பிச்சைக்காரன் தலையில் பழியை போட்டு விடுவார்கள் என்று வேறு சொல்கிறார். பிச்சைக்காரனை குறை கூறிக்கொண்டிருப்பார்கள். பிச்சைக்காரனால் எத்தனை நன்மைகள் ஏற்பட்டாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு ஏதேனும் ஒன்று நடக்காவிட்டால் இந்த பிச்சைக்காரன் தலையில் அத்தனை பழியும் போட்டு விடுவார்கள் என்று சொல்கிறார். இதையெல்லாம் நாம் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்து, எதற்காக பகவான் இதெல்லாம் சொல்கிறார்? அவருடைய நாமத்தை நாம் என்றும் 24 மணி நேரம் இருக்கிறது. நீங்கள் நாமம் சொல்கிறீர்களா என்று யாராவது கேட்டால், ஆமாம் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், நாமம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், நாமம் உள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிறது என்கிறார்கள். ஆனால் நாமம் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கலாம், இவர்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வெளியே இருக்கும். நாமும் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் சிந்தனையும் நாமத்தை ஒட்டி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நாமம் சொல்வதற்கு ஈடாகும். ஆக பகவான் நமக்கு திரும்ப திரும்ப எச்சரிக்கை கொடுப்பது என்னவென்றால், எத்தனை மகாத்மாக்கள் இந்த உலகில் தோன்றி வந்து கொண்டே இருந்தாலும் நாம் பல வேண்டாத விஷயங்களும் அதர்மங்களும் தலை தூக்கி தலை விரித்து ஆடுவதையும் பார்க்கிறோம். அதற்கு காரணம் நமக்கு இறை உணர்வு இல்லாததுதான், இறை ஞாபகம் வைத்துக் கொள்ளாததுதான், இறை நாமத்தை நாம் சொல்லாததனால், இறைவனை சார்ந்து நாம் வாழாததனால்தான் என்று சொல்லி திரும்ப திரும்ப நாமத்தை சொல்லுங்கள், குருநாம இப்படியே சொல்கிறார். குருநாமத்தை சொல்லுங்கள், குருவை மறக்காதீர்கள். எது செய்தாலும் அதை குரு சேவையாகவே நினைத்து செய்யுங்கள். குருவின் கையில் நீங்கள் ஒரு கருவிதான் என்ற உணர்வோடு செய்யுங்கள். இந்த மாயை உள்ளே நுழைவதற்கு இடம் கொடுக்காதீர்கள் என்று திரும்ப திரும்ப கூறும் அந்த பகவான் இதோ நம் முன்னே நின்று கொண்டிருக்கிறார். அவரிடம் இன்றைய பிரார்த்தனை செய்யும். மாயை இன்று உள்ளே நுழைந்தது மட்டுமின்றி தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மக்கள் மனதில் பயம், வியாதி வந்துவிடுமோ என்று. இப்பொழுது ஓரளவுக்கு அதையெல்லாம் தாண்டி இருக்கிறோம். இருந்தாலும் இன்னும் தொடர்ந்து கொண்டிருப்பது போல் ஒரு தோற்றம் இருக்கிறது. பகவான் தாங்கள் உடனடியாக குறுக்கிட்டு இந்த வியாதியை தடுத்து நிறுத்தி ஏதேனும் ஒரு மருந்து ஒன்றில் புகுந்து இந்த கிருமி என்னும் அசூரனை அழிக்க வேண்டும், மதம் செய்ய வேண்டும். இந்த நோயின் கொடிய பிடியிலிருந்து மக்களை விடுவித்து மீண்டும் சகஜ நிலைக்கு வாழ்க்கையை தாங்கள் திருப்ப வேண்டும். சரிந்து கொண்டிருக்கும் பொருளாதாரத்திற்கு ஒரு பெரிய ஏற்றம் தந்து துணை நிற்க வேண்டும். இதில் ஈடுபட்டிருக்கும் அத்தனை தொண்டர்களுக்கும் தாங்கள் ஒரு பெரிய பாதுகாப்பு தர வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேல் மாயை என்னும் குழியில் நாங்கள் விழாமல் தங்களுடைய நாமத்தை என்றும் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பகவானுடைய நாமத்தை நாம் உச்சரிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய பிரசன்ஸ் இருக்கிறது, அவருடைய இருப்பு இருக்கிறது. ஒரு பேப்பரை எடுத்து ஒன்று எழுதுவதற்கு முன்னால் யோகி ராம் சுரத்குமார் என்று எழுதி ஆரம்பித்தீர்களானால் அந்த இடத்தில் பகவானை உட்கார வைத்து விட்டீர்கள். அவருடைய முன்னிலையில்தான் மிச்ச எழுத்துக்கள் நடக்கின்றன. ஒரு வாயினால் யோகி ராம் சுரத்குமார் என்று நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது கைகூப்பி வாழ்த்து போல் யோகி ராம் சுரத்குமார் என்று சொன்னோமானால் அந்த இடத்தில் பகவானுடைய சக்தி அலைகள் எழும்புகின்றன. அது இருவருக்கும் நன்மை செய்கின்றன. வேறு ஏதேதோ பேசுவதெல்லாம் தொண்டைக்கு வீண் சிரமம்தான் என்று பரமாச்சாரியால் சொல்கிறார். அதனால் தங்களுடைய நாமத்தை நாங்கள் என்றும் மறவாமல் மனதில் இருத்தி வாயினால் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தங்கள் கையில் ஒரு தகுந்த கருவியாக நாங்கள் செயல்பட வேண்டும் என்று எங்களை எல்லாம் ஆசீர்வதியுங்கள் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். ஜெய் யோகி ராம் சுரத்குமார். स्वामी जी, रेवियर्ड स्वामी जी हंसानंद जी महाराज,
அவர்களுடைய வார்த்தைகளில் காண்போம். ஒரு குரு பூர்ணிமா தினத்தன்று 1915ஆம் ஆண்டு அவரை நாங்கள் வரவேற்று இங்கு பகவானை பற்றி சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்று வேண்டிக் கொண்டோம். அதித்ய ஆசிரமத்தின் தலைவரான சுவாமி ஹம்சானந்த அவர்கள் மிகவும் ஆனந்தமாய் உடனேயே அவர் பகவானிடம் பழகிய அனுபவங்களை கூறினார். மிகவும் ஆனந்தமாக இருந்தது கேட்பதற்கு. கிட்டத்தட்ட நம்முடைய ஆசிரமம் ஆரம்பித்த காலத்தில்தான் அதித்ய ஆசிரமம் ஆரம்பித்தது. இங்கு கட்டுமான பணி, இந்த நிலம் வாங்கி கட்டுமானம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் அங்கும் அதித்ய ஆசிரமத்துக்கான பணி நடந்து கொண்டிருந்தது. பகவான் சுவாமி ஹம்சானந்த அவர்களிடம் அதித்ய ஆசிரமத்துடைய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் மிகவும் கவனமாய் அக்கறையாய் கேட்டுக்கொள்வார். சுவாமி ஹம்சானந்தஜி அவர்களுக்கு நம் பகவானிடம் அபார பக்தி. அவருடைய துறவு வாழ்க்கை, பகவானுடைய அருள் என்பது என்ன என்று நன்றாக புரிந்து கொள்ள அந்த பக்குவம் அவருக்கு வந்திருந்தது. அதை பல விதங்களில் அவர் அனுபவித்தார். அதைத்தான் அன்றைக்கு அவர் எங்களுக்கு கூறினார். பகவானுடைய அருளினாலும் அவருடைய பெரும் முயற்சியினாலும் அதித்ய ஆசிரமம் நன்றாக வளர்ந்து அந்த கட்டுமானப்படி முடிந்தவுடன் அவர் பகவானிடம் வந்து ஆசீர்வாதம் கேட்டபொழுது பகவான் சொல்லிவிட்டார், நாளைக்கு ஆசிரமத்தை திறந்து விடலாம் என்று. சுவாமி ஹம்சானந்தா அவர்கள் சொன்னார்கள், இன்னும் படிக்கட்டுகளே மனதில் நினைத்து கொண்டார்களாம், இன்னும் படிக்கட்டுகளே போடவில்லை, எப்படி நாளைக்கு திறப்பது, அதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டும் அல்லவா என்று மனதில் நினைத்து கொண்டாராம். ஆனால் அவருக்கு பகவானுடைய அருளை பற்றி நன்கு புரிந்திருந்தது. அதனால் எந்த ஒரு கேள்வியும் அவர் கேட்கவில்லை. பகவான் ஒன்று சொன்னானால் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் தானே நடக்கும் அந்த அருளினார் என்பதை அவர் நன்கு புரிந்து வைத்திருந்தார். சரி, மறுநாளைக்குள் எப்படியாவது ஒரு படிக்கட்டை அரேஞ்ச் செய்ய வேண்டும் அல்லவா. அவர் என்ன செய்வது என்று அதற்குரிய அந்த நீள அகலத்துக்குரிய பாறாங்கல் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவர் தேடி வந்த பொழுது அந்த கட்டுமான பணியிலேயே பல சைஸ்களில் அந்த கற்கள் நன்றாக தேய்க்கப்பட்டு, ஏனென்றால் பாறாங்கல்லை போட்டால் மட்டும் போராது, அதனுடைய எட்ஜஸ் எல்லாம் கூர்மையாக இருக்கும், அதை தேய்க்க வேண்டும். அதில் ஏறி வருபவர்களுக்கு காலில் குத்தக்கூடாதல்லவா. இது இப்படியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருந்த அவருக்கு திடும் என்று அந்த கட்டுமான பணியில் வந்து இறங்கியிருந்த சில கற்களை பார்க்க நேரிட்டது. அவை அவர் நினைத்தது போலவே படிக்கட்டுக்கு ஏற்ற மாதிரி நன்காக தேய்க்கப்பட்டே இருந்தது. அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் நினைத்து கொண்டாராம், இந்த டீட்டெயில் முதற்கொண்டு சுவாமிக்கு தெரிந்து சுவாமி நாளைக்கு ஏற்பாடு செய்யலாம் என்று சொல்லிவிட்டாரே, இது முதற்கொண்டு அவருக்கு தெரிந்திருக்கிறது என்று. உடனே அந்த கல்லை எல்லாம் எடுத்து போட்டு படிக்கட்டு ஏற்பாடு செய்து விட்டார்கள். மறுநாளைக்கு மிகச் சிறப்பாக அந்த திறப்பு விழா நடந்தது. அவர் பலவிதமான ஆசிரமத்தை நடத்துவதில் பலவிதமான அனுபவங்கள் இருக்குமல்லவா. அங்கே சௌமியா மாதாஜி இருக்கிறார்கள். அவர்கள் மிகவும் அன்புமிக்கவர். நம்முடைய ஆசிரமத்தில் கட்டுமானம் தொடர்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது பக்தர்கள் வந்தால் தங்குவதற்கு இடம் கிடையாது. அப்பொழுதெல்லாம் நம்முடைய பகவான் உரிமையோடு இந்த பக்தர்களை
அதித்தி ஆசிரமத்திற்கு தான் அனுப்புவார். அங்கு அறைகள் கட்டப்பட்டிருந்தன. அவர்களை சுவாமிஜி அவர்களும் சௌமியா மாதாஜி அவர்களும் மிக்க அன்போடு கவனித்துக் கொள்வார்கள். இன்று வரை அவர்கள் இருவரும் நம்முடைய ஆசிரமத்தின் மேல் மிகுந்த பற்று கொண்டவர்களாய் மிகவும் அன்போடு முடிந்த போது வந்து தரிசனம் செய்து கொள்வார்கள். சௌமியா மாதாஜி தினமும் வருவார். இப்பொழுதும் அங்கு என்ன ஒரு விசேஷம் நடந்தாலும் அங்கிருந்து பலகாரங்கள் அனைத்தும் நம்முடைய ஆசிரமத்திற்கு வந்துவிடும். அப்பேற்பட்ட அன்பு அவர்களுக்கு. சுவாமிஜி அப்பொழுது பகவானுடன் பழகிய காலத்தில் இருந்த 2-3 அனுபவங்களை சொன்னார். ஒருமுறை நன்கு ஒரு விஐபி போல் ஒரு கம்பீரமான ஒரு மனிதர் அதித்தி ஆசிரமத்திற்கு வந்தாராம். அங்கு தங்குவதற்கு இடம் கேட்டு பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக ஆஜானுபாகுவாக பெரிய மனிதர் போல் தோன்றினார். ஆனாலும் சுவாமிஜிக்கு ஒரு சந்தேகம். இவர் யார் என்று தெரியாமல் இவரை எப்படி நம் ஆசிரமத்தில் தங்க வைத்துக் கொள்வது என்று. உடனே அவரிடம் கேட்டபொழுது அவர் சொன்னாராம், அந்த பெரிய மனிதர் போல் தோன்றியவர் சொன்னாராம், யாரிடம் கேட்டு அனுமதி பெற்றால் தாங்கள் இங்கே தங்குவதற்கு இடமளிப்பீர்கள் என்று. சுவாமிஜி சற்றும் நினைக்காமலேயே உடனே டக்கென்று சொன்னார் யோகி ராம் சரத்குமார் அவர்களிடம். அதன் பிறகு நினைத்து கொண்டாராம், நாம் ஏன் அப்படி சொன்னோம், அவருடைய வாயிலிருந்து அந்த மாதிரி வந்துவிட்டது. உடனே அந்த மனிதர் சொன்னார், அவ்வளவுதானே, எனக்கு அவரை நன்கு தெரியும், நான் அவரிடம் போய் அனுமதி வாங்கி வருகிறேன் என்று சொல்லிவிட்டார். ஆனால் அந்த பெரிய மனிதர் அந்த தரிசன ஆலயத்துக்குள் நுழைவதற்கு முன்பே அந்த வாசற்படியில் வந்த பொழுதே பகவான் இங்கு ருத்ரமானார். மிகவும் உரக்க கோபத்தோடு கத்தினாராம், அந்த அதித்தி ஆசிரமத்தில் நீ தங்கக்கூடாது, இப்பொழுதே அங்கிருந்து கிளம்பிவிடு, ஒரு நிமிடம் கூட நீ அங்கு இருக்கக்கூடாது, அங்கிருந்து நீ உடனே கிளம்ப வேண்டும் என்று. பகவான் அந்த கூறிய விதம், அந்த கோபம், அந்த மனிதர் ஆடி போய்விட்டார். வெளிரிய முகத்தோடு சற்று நடுங்கியபடி அவர் வந்து, சுவாமி இப்படி சொல்லிவிட்டார் என்று போய்விட்டார். சுவாமிஜிக்கு, சுவாமி ஹம்சானந்த சுவாமிக்கு மிகவும் ஆச்சரியம். எப்படி ஒரு பாதுகாப்பு நமக்கு அளிக்கிறார் பகவான், எப்படி ஒரு அருள், எப்படி ஒரு கருணை நமக்கு என்று மிகவும் மகிழ்ந்து போனார். அதன் பிறகு ஒரு முறை ஒரு பெரியவர் அவருடைய ஆசிரமத்திற்கு வந்திருந்த பொழுது சொன்னாராம், அவருக்கு ஒரு மகள் இருக்கிறாள், அவளுக்கு சித்த பிரமை பிடித்தது போல், சித்தம் பிரமை பிடித்தது போல் இருக்கிறது, மனம் கலங்கி போயிருக்கிறது, அமாவாசை நாட்கள் பௌர்ணமி நாட்களில் எல்லாம் மிகவும் வித்தியாசமாக நடந்து கொள்கிறாள், தான் எங்கே இருக்கிறோம் என்ன செய்கிறோம் என்ற உணர்வே அவளுக்கு இல்லை என்று அவர் பலவிதமாய் சொன்னவுடன் சுவாமி ஹம்சானந்தா சொன்னார்களாம், இங்கே வேண்டுமானால் அவளை அழைத்து வாருங்கள், இந்த க்ஷேத்திரத்தினுடைய சன்னிதான விசேஷத்தினால் அவளுக்கு மனதில் தெளிவு உண்டாகலாம் என்று கூறினாராம். அந்த முதியவரும் ஒரு 4-5 நாட்களிலேயே அவருடைய சகோதரரோடு தன்னுடைய மகளை அனுப்பி வைத்து விட்டார். சித்தப்பாவுடன் வந்த அந்த பெண் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக இருந்தாள். அதே சமயம் ஆகாரமில்லை, மலங்க மலங்க முழித்து கொண்டு நின்றாள். ஒல்லிக்குச்சியாய் இருந்தாள், சாப்பிடாமலேயே இருந்து எலும்பும் தோலுமாக இருப்பது போல் இருந்தது. பிரமை பிடித்தார் போல் நின்றிருந்தார். அந்த சித்தப்பா இவளை விட்டுவிட்டு போய்விட்டார். சுவாமி ஹம்சானந்தாவுக்கு உதறல் எடுத்தது. இப்படித்தான் அவர் சொன்னார். அவளை பார்த்து, அவள் மலங்க மலங்க முழித்து கொண்டிருந்ததை பார்த்து எனக்கு மிகவும் பயமாக போய்விட்டது, எனக்கே உதறல் எடுத்து விட்டது, என்னுடைய பிரஜையை போய்விடுமோ என்ற அளவுக்கு எனக்கு ஒரு விதமான மனக்கஷ்டம் ஏற்பட்டது. ஆயினும் அவளை பார்த்தால் மிகவும் பாவமாக இருந்தது.
சரி, இங்கே இருந்து விட்டு போகட்டும், அருணாச்சலேஸ்வரர் அருளில் அவள் நன்றாக ஆகட்டும் என்று நினைத்து பேசாமல் இருந்தேன். அந்த பெண்மணி ஒரு 4 நாட்கள், அந்த பெண் குழந்தை, அவள் குழந்தையாகத்தான் தோன்றினாள் அவருக்கு. அந்த பெண் குழந்தை அதே போல்தான் இருந்தது. எந்த விதமான மாற்றமும் அவளிடம் தெரியவில்லை. அங்காங்கு நின்று கொண்டே இருப்பாள், பிரமை பிடித்தாற் போல். என்ன செய்கிறோம் என்றே தெரியாது. இவளை வைத்துக்கொண்டு எப்படி சமாளிப்பது என்று மிகவும் கவலையாக இருந்தது. ஒரு 4-5 நாட்கள் சென்ற பிறகு பகவான் காரில் ஆசிரமத்திற்கு வந்தபோது அதித்தி ஆசிரமத்தில் வாசலில் காரை நிறுத்தி ரவியை விட்டு சுவாமிஜியை கூப்பிடு என்று சொன்னார். பகவான் கூப்பிடுகிறார் என்றவுடன் ஓடி வந்தார் சுவாமி ஹம்சானந்தா. அப்பொழுது சொன்னார், இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை வந்து சேர்ந்திருக்கிறது, இங்கு மன தெளிவில்லாமல் இருக்கிறது, என்ன செய்வது என்று புரியவில்லை, எப்படி சமாளிப்பது என்று தெரியவில்லை என்று அவர் சொன்னார். உடனே பகவான் சொன்னார், கையை தூக்கி ஆசீர்வதித்து, கவலை வேண்டாம், இன்னும் சில நாட்களில் அவள் சரியாகி விடுவாள், கவலைப்படாதீர்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விட்டார். இவருக்கு ஒரே ஆச்சரியம், நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், இந்த பெண்ணை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் பகவான் கூப்பிட்டு அனுப்பி நமக்கு வாக்கு கொடுக்கிறாரே, எப்பேற்பட்ட கருணை அவருக்கு என்று உருகி போனார். அதன் பிறகு ஒரு 4-5 நாட்கள் மறுபடியும் அந்த பெண் அதே மாதிரி தான் இருந்தாள், எந்தவித மாற்றமும் இல்லாத மாதிரி இருந்தது. என்னடா அது இப்படியே இருக்கிறாளே இவள் என்று மறுபடியும் ஒரு கவலை ஆரம்பித்தது. 4 நாட்களுக்கு பிறகு 5வது நாள் இவர் காலையில் அதித்தி ஆசிரம கிச்சனுக்கு சென்று கரிகாய்களை வெட்டி கொண்டிருந்தார். அப்பொழுது யாரும் ஆட்கள் கிடையாது, இவர் தனியே இருந்தார். இவரே கரிகாய்களை வெட்டி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த பெண் அங்கே வந்தது. அந்த பெண் எப்பொழுதும் தலையை விரித்தபடி இருக்குமா, அது அங்கே வந்து நின்றது. இவர் பேசாமல் கரிகாய் வெட்டி கொண்டே நின்றிருந்தார். அங்கேருந்து பார்த்து, நீங்களே இந்த காரியமெல்லாம் செய்வீர்களா என்று கேட்டதாம். இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது, இந்த பெண் இப்படி பேசுகிறாளே என்று திரும்பி பார்த்தாள். அவளுடைய முகத்தில் ஒரு மாற்றம் தெரிந்தது. ஆமாம், நான் தான் செய்ய வேண்டும், நான் செய்வேன் என்று சொன்னாராம். நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா என்று கேட்டாளாம். அடுத்து இவருக்கு அதைவிட பெரிய ஆச்சரியம். உடனே வா வா வந்து உட்கார்ந்து செய் என்று சொன்னாராம். உடனே அவள் வந்து உட்கார்ந்து அந்த கத்தியை கையில் பிடித்த பொழுது அவளால் பிடிக்க முடியவில்லையாம். ஏனென்றால் அந்த கையெல்லாம் அவ்வளவு ஸ்டிஃபாக இருந்தது. அவளால் கையை விரலை மூடி மடக்கி பிடிக்க முடியவில்லை. கையில் அந்த கத்தியை எடுத்து வெட்டும் அளவுக்கு அந்த கையில் சுவாதீனம் இல்லை. உடனே அவர் சொன்னாராம், சுவாமிஜி சொன்னாராம், தெரியம்மா, நீ போய் வெந்நீரில் உன்னுடைய கையை வைத்து சற்று அசைத்து பார்த்தாயானால் இந்த அளவுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்காது, உன்னால் ஈஸியாக கையை அசைக்க முடியும் என்று சொன்னவுடன் அந்த பெண் போய் வெந்நீரில் குளித்துவிட்டு வரும்பொழுது இவருக்கு பிரமிப்பாக இருந்ததாம். பார்த்தால் ஒரு புடவையை நன்றாக கட்டி தலையை பின்னிக்கொண்டு ரொம்ப நார்மலாக எல்லா பெண் குழந்தைகள் போலும் அவளும் நின்று கொண்டிருந்தாள். இவருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே பகவானுடைய ஞாபகம் வந்தது. பகவான் சொன்னார் அல்லவா, இன்னும் 4-5 நாட்கள் அவளுக்கு சரியாகிவிடும், கவலை வேண்டாம் என்று சொன்னாரே. நேற்று வரை அப்படி இருந்த அந்த பெண், நேற்றுக்கெல்லாம் அவருக்கு அவ்வளவு கவலை. இந்த பெண்ணா மாறப்போகிறாள், இவள் எப்படி மாறப்போகிறாள், இவளை வைத்து நாம் எப்படி காலம் கழிப்பது என்றெல்லாம். ஏதோ ஒரு இரக்கத்தில் இந்த பெண் இங்கு வந்தால் மனம் தெளிவாகிவிடும் என்று சொல்லிவிட்டார். ஆனால் என்ன செய்ய போகிறோம் என்ற ஒரு பயம். அடுத்த நாள் காலை காட்சியே மாறிவிட்டது. அந்த பெண் ஒழுங்காக தலையை பின்னி நெற்றியில் பொட்டிற்று புடவை கட்டி, நான் உங்களுக்கு உதவி செய்யலாமா என்று கேட்டு வருகிறார். அந்த பெண் குழந்தையை பார்த்தவுடன் இவருக்கு மனம் உருகிவிட்டது. அது மட்டுமில்லாமல் அதற்கு முந்தைய முறை 4 நாட்கள் ஆன பிறகு அவள் மறுபடியும் அப்படியே சித்தப்பிரமை பிடித்தது போல் இருந்த போது
மறுபடியும் ஒரு நாள் பகவான் அந்த வழியாக காரில் வந்திருந்தார். அப்பொழுது மறுபடியும் கூப்பிட்டு அனுப்பினார். சுவாமிஜி வந்து, சுவாமி நீங்கள் சொல்லி சென்ற பிறகு கூட 4 நாட்களாக அவள் அதே மாதிரி தான் இருக்கிறார், எந்த விதமான மாற்றமும் இல்லை என்று அவர் சொன்னபோது பகவான் சொன்னாராம், டோன்ட் பாதர், டோன்ட் வரி, ஷீ வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்ய சொல்லுங்கள் என்று சொன்னாராம். அவளுக்கு ஒரு நல்ல வரன் பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதனால்தான் முதல் நாளைக்கு அவருக்கு அப்படி ஒரு மன கஷ்டம். இந்த பொண்ணு இப்படி பேந்து முழித்து கொண்டிருக்கிறது, மலங்க முழித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறது, நின்னால் நின்றபடியே நிற்கிறது, உட்கார்ந்தால் உட்கார்ந்தபடியே இருக்கிறது, தலையை விரித்து போட்டு கொண்டிருக்கிறது. சுவாமி வந்து கவலை வேண்டாம், அவள் சரியாகி விடுவாள், அவளுக்கு கல்யாணத்துக்கு வரன் பாருங்கள், கல்யாணம் செய்து கொடுத்து விட சொல்லுங்கள் என்று வேறு சொல்லிவிட்டு போய்விட்டார். இவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் என்றெல்லாம் பெரும் கவலை. ஆனால் மறுநாள் காட்சியோ முற்றிலும் மாறிவிட்டது. அந்த பெண் வந்து கிச்சனில் வந்து அவளே கரிகாய்களை எல்லாம் வெட்டி கொடுத்து உதவி செய்ய ஆரம்பித்தாள். அன்றைக்கென்று சரியாக அந்த பெண்ணுடைய சித்தப்பா மீண்டும் வந்தார். அவர் சொன்னார், இந்த பெண்ணுக்கு ஒரு வரன் வந்திருக்கிறது, சென்னையில் இந்த பெண்ணை கேட்டு வந்திருக்கிறார்கள், இவள் நிலைமை இங்கே எப்படி இருக்கிறது என்று பார்த்து போக வந்தேன், இந்த நிலையில் இருக்கும் இந்த பெண்ணுக்கு எப்படி திருமணம் செய்து வைப்பது என்ற கவலையோடு நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். சொன்னவர் அந்த பெண்ணை பார்த்து மிகவும் ஆச்சரியப்பட்டு போனார். அவர் விட்டு சென்ற பெண் வேறு, அங்கே உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருந்த பெண் வேறு. அப்பொழுது சுவாமி ஹம்சானந்தா சொன்னார், இவருடைய மனதில் இப்பொழுது தெளிவு ஏற்பட ஆரம்பித்திருக்கிறது, ஒரு 6 மாதம் அந்த வரனை பொறுத்திருக்க சொல்லுங்கள், அதன் பிறகு இந்த வரனையே முடித்து கல்யாணம் செய்து வைத்து விடுங்கள் என்று சொன்னாராம். அதன்படி அந்த பெண்ணுக்கு நல்லபடியாக முற்றிலும் சரியாகி திருமணமும் நடந்தது. இன்னொரு அனுபவத்தையும் சுவாமிஜி எங்களிடம் சொன்னார், எங்களிடம் பகிர்ந்து கொண்டார். ஒரு கூத்தாடி சுவாமிஜி என்று ஒருவர் வருவார். பகவானுக்கு தெரியாதவர்கள் யார்? எல்லாருமே தெரிந்தவர்கள்தான். ஒரு முறை அவர் நம்முடைய தரிசனத்துக்கு டைனிங் ஹாலில் பகவான் தரிசனம் கொடுத்து கொண்டிருந்த பொழுது அங்கு வந்திருந்தார். அவர் உட்கார்ந்து என்னவோ அவருடைய கிராமிய மொழியில் பாட்டு பாடிக்கொண்டிருந்தார். பகவான் அவரை திருப்புகழ் பாடச் சொன்னார். அவர் பெரிய முருக பக்தர். முருகனின் மேல் திருப்புகழ் அவருக்கு கடகடவென்று பிரபா அருவியாக வாயிலிருந்து வந்து கொண்டிருந்தது. ஏதோ ஒரு டேப் ரெக்கார்டர் வைத்து அதை கூட பதிவு செய்தார்கள். அந்த சமயம் பகவானே அதித்தி ஆசிரம் சுவாமிஜிக்கு சொல்லி அனுப்பினார், ரவியை விட்டு. ரவியை கார் எடுத்துக்கொண்டு போய் நீ காரில் அவரை அழைத்து வர வேண்டும் என்று சொன்னார். சுவாமிஜி சொன்னார், நான் நடந்தே வருவேனே, எழுத்தாற்போல் இருக்கிறது ஆசிரமம். இல்லை இல்லை, பகவான் சொன்னார் நீங்கள் காரில் ஏறித்தான் வர வேண்டும், காரில் தான் உங்களை அழைத்து வர சொன்னார் என்று. சுவாமிஜி வந்த பிறகு பகவான் அவரிடம் சொன்னார், இந்த கூத்தாடி சுவாமியை தங்கள் ஆசிரமத்தில் வைத்திருக்க வேண்டும் என்று. சுவாமி ஹம்சானந்தா சொல்லிவிட்டார், சரி நான் அழைத்து போகிறேன் என்று. அப்பொழுது சுவாமி சொன்னார், நம்முடைய பகவான் சொன்னார், அவர் ஏதேதோ விதங்களில் நடந்து கொள்வார், ஆனாலும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அவர் என்ன செய்தாலும் அது அதித்தி ஆசிரமத்திற்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி அனுப்பினார். சுவாமியுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாத நம்முடைய சுவாமி ஹம்சானந்தா உடனே அந்த பெண்ணை அந்த கூத்தாடி சுவாமிஜியை அழைத்து சென்றார். அதன் பிறகுதான் அவர்களுக்கு பல சங்கடங்கள் நேர்ந்தது. அந்த சுவாமிஜியுடைய பிஹேவியர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அவருக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பினால் அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு அதை எடுத்து வந்த பணிப்பெண் முகத்திலேயே அதை துப்பி விடுவாராம். அது மட்டுமில்லை, திடும் என்று வெளியில் ஓடி விடுவாராம். எங்கெங்கெல்லாம் கந்தல் துடி கிடக்கிறதோ அதையெல்லாம் பொறுக்கி ஒரு பெரிய பந்தாக பண்ணி
அதை ஒரு குச்சியில் சொருகி கொண்டு தலையில் தரையில் சதா தட்டிக்கொண்டே இருப்பாராம், சத்தம் எழுப்பிக் கொண்டே இருப்பாராம். அது கூட பரவாயில்லை என்று சுவாமிஜி சொன்னார். அவ்வளவு மோசமாக இல்லை. அதன் பிறகு எங்கிருந்தோ அந்த ஜிஐ பைப் ஒன்று 3 அடி உள்ள ஒரு பைப்பை எடுத்துக்கொண்டார். இரவு முழுக்க அந்த தரையை தட்டி 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 சத்தம் எழுப்பிக் கொண்டே இருப்பார். யாராலையும் தூங்கவே முடியாது. அங்கு வந்து அதித்தி ஆசிரமத்தில் தங்கியிருந்த ஒரு குழந்தை இரவில் அலற ஆரம்பித்து விட்டது பயத்தில். என்ன சொன்னாலும் அவர் தரையை தட்டுவதை நிறுத்தவே மாட்டார். ஒரு பெரும் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் ராத்திரியெல்லாம். அது மட்டுமல்ல, தரையை தட்டி தட்டி அங்குள்ள கற்களை எல்லாம் பேர்த்து எடுப்பார். இப்படி பல வித்தியாசமான சேஷ்டைகள் என்று சொல்லுவோம் அல்லவா, நிறைய சேஷ்டைகள் அந்த கூத்தாடி சுவாமிஜியிடம் இருந்தது. சுவாமி ஹம்சானந்தாவும் எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு போனார். ஏனென்றால் அவரை அங்கு விட்டவர் பகவான் அல்லவா. பகவான் ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை செய்திருக்கிறார். அவர் என்ன செய்தாலும் அது அதித்தி ஆசிரமத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லியிருக்கிறார். பகவானுடைய தெய்வீகத்தை நன்கு உணர்ந்தவர் சுவாமி ஹம்சானந்தா. அவர் அதிகம் பேசவே மாட்டார். அவராலேயே அந்த ஒரு சமயம் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அந்த ஒரு குழந்தை அலறிக்கொண்டே இருந்தது ராத்திரியெல்லாம், பயந்து பயந்து இந்த சுவாமிஜியுடைய எழுப்பும் ஒலியை கேட்டு. பிறகு மெல்ல கீழே இறங்கி வந்து அவரிடம், சுவாமிஜி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன பண்ணுறேன்னு தெரியலையா? பார்த்தா தெரியல? தெரியவில்லை. என்ன கேட்குறதா? காதில் ஏதாவது? கேட்கவில்லை. பார், முருகா முருகான்னு கேட்குறது பார். சுவாமி, இது போதும், இதுவே போதும், நாங்கள் இதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னாராம். உடனே அவர் சொன்னாராம், நீ யார் என்னை சொல்வதற்கு? உடனே ஹம்சானந்த சுவாமிஜிக்கு சட்டென்று உதித்ததாம். அவரையும் அறியாமல் அவர் சொன்னாராம், இது முருகனின் வாக்கு. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த சுவாமி, கூத்தாடி சுவாமி அப்படியே அடங்கி விட்டாராம். அதன் பிறகு அந்த ஒலியை அவர் எழுப்பவே இல்லையா. அப்பேற்பட்ட முருக பக்தர், அவருக்கு என்ன ஆயிற்றோ தெரியாது, இப்படியெல்லாம் விபரீதமாக சேஷ்டைகள் இருந்தது. அதையெல்லாம் மிகவும் பொறுமையோடு பகவானிடம் இருந்த பக்தியினாலும் பகவானின் அருளை புரிந்து கொண்ட அந்த தன்மையாலும் அவரால் இதையெல்லாம் பார்த்து அப்பொழுதும் அவரை நன்கு கவனித்து கொள்ள முடிந்தது. அப்படி இருந்தும் ஒரு நாளைக்கு அவரை காணவில்லை. எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் போய் தேடினார்கள். அவரை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. சுவாமிஜிக்கு எப்படி பகவானிடம் இதை சொல்வது என்று தெரியவில்லை. அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் பகவானிடம் சொல்லவும், பகவான் சொன்னாராம், பக்கத்திலே இருந்த ஒரு கிராமத்தின் பெயரை சொல்லி, அந்த கிராமத்தில் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்தடியில் அமர்ந்திருப்பார், போய் கண்டுபிடியுங்கள் என்று. அதே போல் இவர்கள் அந்த கிராமத்திற்கு சென்ற பிறகு அந்த மரத்தடியில் அவர் உட்கார்ந்திருந்தாராம். அவரை குண்டுக்கட்டாக தூக்கி வந்தார்களாம். தூக்கி வந்து அதித்தி ஆசிரமத்தில் வைத்தார்களாம். இப்படி பல அனுபவங்கள். அவர் அந்த கூத்தாடி சுவாமி ஒரு முறை பகவான் அதித்தி ஆசிரமம் வழியாக வந்த பொழுது அதித்தி ஆசிரமம் வாசலில் காரை நிறுத்தினார்கள். நானும் இவற்றையெல்லாம் பார்த்திருக்கிறேன். பகவானோடு ஒரு அனுபவமும் நானும் அதை விட்னஸ் செய்திருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு முறை கார் நின்ற போது இந்த கூத்தாடி சுவாமி தான் முதலில் வந்தார். வந்து பகவானிடம் பேச ஆரம்பித்தார். பேசினார் 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 பேசிக்கொண்டே இருந்தார். அங்கே எல்லோரும் ஆசிரமத்தில் காத்து கொண்டிருப்பார்கள். நம் பகவானுக்கே பொறுமை போய்விட்டது. அவர் உடனே, ரவி போய் ஹம்சானந்த சுவாமியை கூப்பிடுவோம் என்றார். உடனே அவர் ஓடி வந்தார். இவரை எப்படியாவது தயவு செய்து உள்ளே அழைத்து செல்லுங்கள் என்று பகவான் கேட்டுக்கொண்டார். உடனே ஹம்சானந்த சுவாமிஜி, சுவாமியை விடுமோ, பகவானுக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது, அங்கே நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னவுடன் இந்த கூத்தாடி சுவாமி சொன்னாரா, அது எப்படி விடுவது,
இவருக்கு நாம் ஏதாவது கொடுக்க வேண்டாமா, இவருக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டாமா, இப்படி வெறுமை அனுப்பக்கூடாது என்றாராம். உடனே ஹம்சானந்த சுவாமி வேகமாக ஓடிப்போய், அப்பொழுதுதான் கறந்த பால் இருந்தது, பசும்பால். உடனே அதை எடுத்துக்கொண்டு ஓடி வந்தார். அதை பகவானிடம் கொடுத்தவுடன் பகவானும் அதை குடித்து விட்டார். அதன் பிறகு கூத்தாடி சுவாமி அவரை போகவிட்டார். இப்படியெல்லாம் அனுபவங்கள். ஹம்சானந்த சுவாமி சுதாமாவுக்கு வருவார். அவருக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றாலோ, ஏதோ ஒரு விதத்தில் எதற்கோ ஒரு அருள் வேண்டுமென்றால் பகவானை தரிசனம் செய்யவும் வருவார். பகவானிடத்தில் அவ்வளோ ஒரு பக்தி உண்டு அவருக்கு. சுவாமி அவரை மட்டும்தான் அனுமதித்தார். சுதாமாவிற்கு சாதாரணமாக யாரையும் வரவிட மாட்டார் சுவாமி. ஏனென்றால் ஆசிரமம் இருக்கிறது, இந்த பிச்சைக்காரர் அங்கு வருவார், அப்பொழுது வந்து ஆசிரமத்தில் வந்து பார்த்து கொள்ளலாம் என்று எப்பொழுதும் சொல்லி வரும் நம் பகவான். சுவாமி ஹம்சானந்தா வந்தால் எப்பொழுதும் அவரை மரியாதையோடு வரவேற்று உட்கார வைத்து அவருடைய பிரச்சனை என்னவென்று கேட்டு அவரை நன்கு ஆசீர்வதிப்பார். சுவாமி ஹம்சானந்தாவும் தன்னுடைய தலையை பகவானுடைய பாதத்தில் வைத்து பக்தியோடு அவரை வழிபட்டு செல்வார். இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்கிறது, ஆனால் இப்போது சொல்வதற்கு நேரமில்லை. அந்த ஆசிரமம் அவ்வளவு அதித்தி ஆசிரமம், நம்முடைய ஆசிரமம் கட்டி கொண்டிருந்த நாட்களில் பக்தர்கள் வந்து செல்லவும் பகவானை தரிசிக்கவும் பல விதங்களில் அவர்கள் உதவி செய்திருக்கிறார்கள். இன்று வரை நம்மிடம் ஒரு நல்ல நட்புணர்வோடு பகவானிடம் அதே பக்தியோடு வந்து தரிசனம் செய்வதும், பலவிதங்களில் ஆசிரமத்துக்கு உதவி தேவை இருக்கும் பொழுது உடனடியாக செய்வதும் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களை ஆட்கொண்ட அந்த பகவான் இப்பொழுது நம் கண்முன்னே இங்கே நின்று கொண்டிருக்கிறார், மூர்த்தி வடிவாய். அவரிடம் நம்முடைய இன்றைய பிரார்த்தனையை சமர்ப்பித்துக் கொள்வோம். The few drops from the ocean of grace. Many people who are attached to the ashram here, been coming regularly, right from the time Bhagavan started, bought this land and started to develop the ashram. Atithi Ashram, Swamiji, Shri Hamsanandaji Maharaj and Soumya Mataji, they have been very helpful, very devoted to Bhagavan. And during the time the ashram was developing and Bhagavan was building the buildings here, if people came, visited, Bhagavan arranged for them to stay in Atithi Ashram. They were willing to have them, and they looked after the devotees so well, with love. Now we had invited Shri Hamsanandaji Maharaj for a Guru Purnima day here to give a talk of his experiences with Bhagavan. Whatever he spoke was very interesting, an eye-opener, and very joyful. Right from the beginning, when the ashram land was bought and the building started, that was also the time Atithi Ashramam started. Almost simultaneously, that ashram also grew up. And Shri Hamsanandaji Maharaj used to come to Bhagavan for guidance sometimes, for seeking his blessings more than anything else. When it was built, but there was some more work to be done,
Suddenly Bhagwan asked him to open the ashram the very next day. It happened all of a sudden, and Swami Hamsanandaji was at a loss because it was all too sudden and there were many more things to do. More than anything else, he had to put up the steps there at the entrance of the ashram, and he needed the exact size of the granite, and what was more, it should not have any sharp edges, so that people who stepped on that would not be hurt. So he was thinking overnight he had to look for those granite blocks of the size that he wanted, and he was wondering how he was going to do that. So he started to look for it, and suddenly, among the things that have been brought for the ashram itself, he found exactly what he wanted, to his delight and surprise. And then he instantly understood that when Bhagwan said something, he had already taken care of it. The job was already done in a subtle level. And the things that were necessary for it would be available. So it was done in a grand way. The ashram opened. And then Swami went on to narrate 2 or 3 incidents. One day, an old man, someone known to Swamiji, had come from Chennai to stay in Atithi Ashram. He was telling Swamiji about his daughter. The daughter had developed some mental problem. She did not know where she was. She was not aware of what she was doing also. And at times she would be blabbering something. So he was feeling very sad about it. So when he narrated all that, Swamiji said, okay, you can bring her here because this is a kshetra. It's a holy place. Tiruvannamalai is a holy place. It's a place of Arunachaleshwara. Maybe if she comes and stays here for 4 days, 5 days, she may develop some clarity in thinking. So the father of the girl was happy, and immediately 3 or 4 days after, he sent his brother along with his daughter. His brother left the girl there and went away. Now suddenly Swamiji found himself burdened with a girl who behaved in a very unusual way. She would be standing in one place for a long time. She would be looking here and there restlessly, blabbering something. And suddenly, she did not know how to handle her. He felt disturbed about this. Just when he was going through this kind of agitation, because he genuinely wanted to help this child of God to gain clarity, and he did not know exactly how to handle her. Bhagwan was coming to the ashram. On the way, he stopped the car before Atithi Ashram, sent Ravi, the driver, to call Swami Hamsanandaji. And as soon as he came, he felt such relief, Swamiji,
And he started to narrate the problem on hand, like how this girl was behaving and how to handle her. Bhagavan, pat came the reply from Bhagavan. He just raised his hand in benediction and said, "Oh, she will be all right in a few days. Don't worry. She'll be all right." He gave his blessings and left immediately. So Swamiji was very happy that Bhagavan had blessed the girl and the girl would be all right soon. But one day passed, 2 days, 3 days, 4 days, the 5th day, nothing was happening. So again he was a little disturbed. And then when you were just thinking, what is this? The girl is the same as she came. The car again, Bhagavan's car stopped before Atithya Ashram, and he sent Ravi to call Swamiji. And then when Swamiji said the girl had not improved at all, Bhagavan said, "Oh, don't bother, she will be all right soon. She'll be all right in a few days." And what is more, Bhagavan added, "You can ask her father to look for a bridegroom so that she'll get married soon." After that, Bhagavan left, and Swamiji was thinking, my God, the way the girl is, who would marry her? She has not improved even a bit. Now Bhagavan has suggested even marriage for her. And then 2 or 3 days after, one day, morning, Swami was cutting the vegetables. He was single, he was doing many works, kitchen and other places. And suddenly this girl came and stood there at the doorway, was looking on and spoke. She said, "Swamiji, you are doing all this work?" Swamiji was surprised. What? This girl is speaking. He looked at her, and the girl was genuinely serious, concerned. She said, "Swamiji, you are doing all this work. Can I come and help you?" And Swamiji felt very happy. He knew there was a sudden change. Just as Bhagavan promised that his blessings had started to work. And then he said, "Okay, come in. You can sit and try." And the girl was very thin because she wouldn't take food at all. She was very lean and her fingers were all stiff. She could not even hold the knife properly. She tried and she could not do it. And she was a little worried. And she looked at Swamiji, and Swamiji assured her, "Okay, because you have not been working, they're all stiff. Now if you put your hand in hot water for some time, then the muscles will relax. You will be able to bend them." And then he sent her. She went and bathed nicely. And then when she came and stood before him, he was absolutely taken aback. Because now this girl who had been there, her hair let loose, uncombed, now suddenly she was wearing a good sari, her hair was plaited, and she looked every bit clean and well behaved. He was very, very happy, and he knew that Bhagavan had blessed her, Bhagavan had changed her, and she was becoming normal, like any other girl of her age. And that was the day her uncle chose to come again to visit. And uncle was obviously worried. He told Swamiji, "Look, some people have come
came yesterday asking for this girl in marriage. But then how can we even think of marriage for this girl the way she is? And then Swami assured him, no, she's becoming normal. Bhagavan has blessed her nicely and she's returning to normal. You just give her 6 months. You please tell that bridegroom to wait for 6 more months and she would be completely all right by then. And then she would get married. Swami Bhagavan had blessed for her marriage also. So this, Swami said happily, sharing the experience with us, that how Bhagavan's blessings worked so powerfully, that a mentally disturbed girl should change all of a sudden and become normal. This was no easy task. This was no small blessing. Swamiji was very moved. And then he shared one more incident with us. One day, the driver Ravi was sent by Bhagavan to fetch Swami Hamsanandaji to the ashram, yogi ashram. At that time, Bhagavan was giving darshan in the dining hall. So when driver Ravi went and called Swamiji, Swamiji said, I would walk. Yogiji's ashram is so near, I could walk and come. Ravi insisted, saying that Bhagavan wants you to come only by car. Please come. So when Swamiji entered the dining hall, the darshan hall at that time, Bhagavan was seated there, and in front of Bhagavan there was an older Swamiji, a sadhu. Old sadhu was seated. He was blind and he was singing loudly songs of Muruga. He was a Muruga Bhakta. He was singing Tirupugal, and what was more, it was being recorded. That's Bhagavan's command. So when Swami Hamsanandaji came near Bhagavan, Bhagavan said, Swami Hamsananda, will you please keep this sadhu with you in the ashram? It may be difficult, but please know, whatever he does there is a great blessing for Atithya ashram. Swami Hamsananda had a look at the sadhu. Bhagavan had commanded, and he had no choice in the matter, and he wanted to obey Bhagavan. He took him. He thought it was easy enough. He was an old sadhu. He could be well looked after, and easily at that. But after the sadhu, he was called Kutadi Swami. Kutadi means one who dances like folks of a village. And the Swamiji, this old sadhu, was taken by Swami Hamsanandaji to Atithya ashram. And then started many experiences for Swamiji with the sadhu. The sadhu was somewhat mad. If he sent some food through some servant woman to the sadhu who could not see, sadhu would eat something and then spit it on the face of the girl. Imagine how difficult it must have been for Swamiji. He would behave violently sometimes, throw away the food.
sometimes spitting on the face of the girl. Even that was okay for Swamiji, he was managing it. And then what happened? This old sadhu, in his madness, would collect all those old, torn clothes, make them into a ball, and then he would be tapping the floor. It was making a thud sound. And it was happening all through the night. Imagine all those people who were coming and staying in the ashram there, and this noise was continuously heard. Even that was okay for Swamiji, he put up with that. But after some time, this old sadhu picked up a GI pipe, some 3 feet long, and then with that pipe, it was like plastic pipe, he was making loud noises by tapping on the floor the whole night. Nobody could sleep. And he was doing in such a way so violently that sometimes the floor was coming off in places. So this went on, and Swamiji did not know how to handle it because this old sadhu was somewhat violent and mad. He would not listen to anybody, and he was blind. But then Bhagavan had said, please keep him. Whatever he does will be a blessing to your ashram. So that kept Swamiji going. Well, one day, a child staying in one of the rooms there, some visitors to the ashram, the child started to cry out in fear because the noise was too much. None of those people staying in the ashram had any good sleep for days, for nights, because of this sadhu doing this kind of thing. And one day this child started to cry out of fear. And then Swami decided it was a little too much, that he must somehow contain this old sadhu's gestures. So he came down, and then he asked Swamiji, he asked this old sadhu, Swami, what are you doing? Then old sadhu said, can't you see what I am doing? No. Can't you hear? Then he tapped the floor violently and said, can't you hear? No, I can't hear. You see, Muruga, 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 Muruga is coming. It's saying Muruga, Muruga, Muruga. And then Swamiji said to the old sadhu, it's okay, you please stop this. Then this old sadhu got violently angry. He said, who are you to tell me to stop it? I don't interfere with your work. Why are you interfering with my work? Who are you to tell me all this, to stop it? Then pat came the reply. Swamiji said, somehow in a flash, he spoke. This came from Muruga. It is Muruga who said this, to stop it. But as soon as he used the word Muruga, and this is Muruga's command that you should stop tapping the floor, the old sadhu became subdued. Immediately he stopped it. So this reply did the magic. So this was going on for some time, and then one day this old sadhu was not seen. He had run away. So Swamiji started to look for him everywhere. They ransacked the whole place, could not find him. And finally he came and reported to Bhagavan that this old sadhu, this Kutadi Sami, was missing. Then Bhagavan said, he mentioned the name of a village near Tiruvannamalai. You go there and there is a tree, a peepal tree.
under which the Swami would be sitting. You can bring him back to your ashram. So Swami Hamsanandaji went with some people there, and he found, just as Bhagavan described, this old sadhu seated under a tree. And immediately those people had to lift him bodily and bring him to Atitya Ashram. And one day, of course, the sadhu died, but he was very well, in spite of all the troubles he was giving, Swami Hamsanandaji and Saumya Mataji, they looked after him very well. They put up with all the troubles because of their devotion to Bhagavan Yogi Ram Sarat Kumar. Not only that, they were helping all the devotees also. Whoever came at that time, they went straight to Atitya Ashram and stayed. Sometimes Bhagavan himself would instruct them to go and stay there. And after the sadhu died, Bhagavan asked Swamiji to do something to his wife, the sadhu's wife and daughter. The daughter had 2 sons. So Swami Hamsanandaji settled those 2 sons nicely. One was put in Ramakrishna Mutt. The other one stayed with the mother. So you see, this Kutadi Swami was very, very abnormal, the way he behaved. He just didn't bother with anybody. He would do what he wanted and spontaneously, and people had to just put up with that. There was no other go. Swami also said one day something humorous, not exactly humorous either, that when the car came and stopped in front of Atitya Ashram, this Swamiji, this sadhu, old sadhu, was giving a lot of trouble. The sadhu came to know that Bhagavan had stopped on the way at Atitya Ashram. He was there at the gate. Immediately he ran and came to the car, and he started to talk. And he was talking so much and so long. Bhagavan was held up, and Bhagavan finally sent Ravi inside. And by then Swamiji also had come out. Then Bhagavan told Swamiji, please take the sadhu inside. This beggar has to go. There are people waiting. And then Swami Hamsanandaji told the sadhu, Bhagavan has to go. There are people waiting for him in the ashram. Please let him go. Then the sadhu insisted, no, how can we let him go like this? You have to give him something. You have to be hospitable. You have to give him something. And immediately Swamiji ran inside, and there was some fresh milk, straight from the cow shed, not boiled. And immediately he brought it in a vessel, and then the sadhu asked Bhagavan to take that. So Bhagavan drank it up, and then the sadhu let him go. So you see how Swami Hamsanandaji carried out every request, which was no request but an order to Swamiji. He took it upon himself to take care, to look after every detail. And Bhagavan was very fond of him. That Sudama, he would not allow people inside easily. If anybody came to see him at Sudama, Bhagavan would say, please come to the ashram. This beggar would see you there. But he allowed
Swami Hamsanandaji, every time he came, he was welcome. And Bhagavan would listen to him, bless him nicely. And even now, those people are very helpful. Whenever the ashram wanted some help, they would do it readily. There was another incident which I spoke about in the morning, which I forgot to mention now, and now it's coming to my mind. In the beginning, when the Atitya ashram started to run, there was a VIP looking man, a man who was very good looking, looked like a VIP, was at the door demanding a room to stay. Then Swamiji was very doubtful about it. He did not know whether to allow this man to stay or not. So he said, no, you cannot stay here. Then this man, this VIP, immediately asked Swamiji, oh, do I have to take permission from somebody to stay here? And the way he said was not at all right, not at all agreeable to Swami. But then Swami, without knowing, he mentioned, yes, Yogi Ram Surat Kumar. You have to take permission from Yogi Ram Surat Kumar if you want to stay here. Swamiji said he did not know why he said that. This kind of slipped out. Then this man said, oh, Yogi Ram Surat Kumar, I know him very well. Okay, I would take permission from him and come. I would like to stay here for some time. But when he went to see Bhagavan, Yogi Ram Surat Kumar, even as he was right at the entrance, Bhagavan acted like Rudra. He got so wild, he started to shout. Yogiji started to shout. He said, go away. Don't go to Atitya ashram. Don't stay there even for a minute. Get out. Get out of Atitya ashram. Do not stay there even for a single minute. Go away. Go away. So when this man returned to Atitya ashram, he was pale and trembling, and he left quietly after that. So Swami Hamsanandaji had such interesting incidents which give us glimpses of Bhagavan, Bhagavan's grace, how it worked. That Swamiji was saying that such was the glory of his grace, how it worked for him in the most difficult situations. Now that Bhagavan